வணக்கம் சார், என்னோட பேர் பானு. அதாவது நீங்கள் வந்து சுயேட்சை வேட்பாளர்களை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நான் நடத்தினதா நான் பேப்பரில் படித்தேன். இப்போ அந்த மாதிரி சுயேட்சை வேட்பாளர்களை தடுத்துட்டீங்க அப்படின்னா திருநங்கைகளை மாதிரி ஒடுக்கப்பட்டவங்க அரசியல் தளத்துக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். இது வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அம்பேத்கரே வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, வாக்காளர்கள் அனைவருமே வந்து சட்டம் இயற்றுபவர்களாக வர வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி சுயேட்சை வேட்பாளர்களை தடுக்கிறது வந்து இந்த முடிவு வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு உங்களோட பதில்? நம்ம சுயேட்சை வேட்பாளருக்கு தடுக்கணும் அல்லலாம் ஓட்டு அது வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி ஒரு மீட்டிங் கூட்டம் நடத்தவே இல்லையே, எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? நான் வந்து பத்திரிகையில் படிச்சதுனால நான் கேட்குறேன். இல்லை, நம்ம அது ஒன்றும் அது சுயேட்சையை குறைக்கிறதுக்கு நான் சீரியஸ் கேண்டிடேட்ல நமக்கு தெரியும். அவங்களுக்கு நான் வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல மேக்சிமம் அதிகபட்சத்தில் 63 வேட்பாளர் தான் இருக்க முடியும். நோட்டா சேர்த்தா 64 பேர். ஸோ 4 மெஷினுக்கு மேலே அதை கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே போனால் நம்ம இதை பேப்பர் வாக் ஷீட்டு மறுபடியும் அது இருக்கும். அதனால இந்த பேச்சு உங்கள் பேப்பரில் ஆயிருக்கும், அதுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு தவிர்த்து நம்ம சுயேட்சையாக யார் போடக்கூடாது. அதுக்கு மீட்டிங் ஒரு பத்திரிகையில் தலைப்பு இதையவே வந்து இந்த செய்தி வந்து வந்திருந்தது. அதனால நான் கேட்குறேன். இல்லை, அதில் இன்னொரு குற்றச்சாட்டு, சுயேட்சையா போட்டியிடுபவர்களுடைய இந்த சின்னங்களை வந்து பிரபலப்படுத்துவதற்கு ரொம்ப குறைந்த நாட்கள் தான் இருக்கு. ஏற்கனவே பெரிய கட்சிகளுடைய சின்னங்கள் வந்து மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. அதை வந்து ஒரு டீக்ரேட் பண்ற மாதிரி, டிவேல்யூ பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு கூடுதல்களாக நாட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாவே இருக்கு. இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? அதோட தொடர்பு கொடுத்து இப்போ நம்ம இடைவெளி எவ்வளவு இருக்கும்போது ரொம்ப நாளா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்போ அதுவும் குறைக்கணும், அவ்வளவு டைம் கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு ஒரு கேப் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ மாட்டு கருத்து இருந்துட்டே இருக்கோம். பட் இப்போ இருக்கிறது நம்ம சட்டம் என்ன இருக்கு அதுபடி நம்ம செயல்பட்டு இருக்கோம்.